சட்டப்பேரவையில தமிழக அரசு தயாரித்து கொடுத்த உரையை ஆளுநர் வாசிக்காம புறக்கணிச்சிருக்காரு. இது முதல் முறையா இவ்வாறு சட்டப்பேரவை வரலாற்றில் நிகழுது, முழுமையா உரையை புறக்கணிச்சது அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்படுது. இந்த ஆளுநருடைய இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆளுநருடைய நடவடிக்கை தமிழக சட்டப்பேரவையின் காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இது ஜனநாயகத்திற்கு எதிரானது. அரசியலமைப்பு சட்டத்தை புறக்கணிக்கும் வேலையை தொடர்ந்து தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் செய்து வருகிறார். ஏற்கனவே கடந்த ஆண்டு தமிழக அரசால் தயாரிக்கப்பட்ட உரையை ஒப்புதல் பெற்ற பிறகு அவரிடம் படிக்க சொன்னார்கள். அதை மாற்றி மாற்றி படித்தார். அதையெல்லாம் அவை குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. இப்பொழுதும் இந்த வருடம் தேசிய கீதம் ஒலிக்கவில்லை, ஆகையால் இது என்னுடைய மனதை சங்கடப்படுத்துகிறது என்றார். இதில் எழுதி கொடுத்திருக்கின்ற வாசகங்கள் எல்லாம் இது சிலது என்னுடைய மனசாட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். இவருடன் ஒப்புதல் பெற்றுதான் இது அவையில் வைக்கப்படுகிறது. இவருக்கு இதை பிடிக்கவில்லை, மாற்ற வேண்டும் என்றால் அப்போதே இதை வாதம் செய்திருக்கலாம், வாதம் நடத்தியிருக்கலாம். இதையெல்லாம் மாற்றுங்கள், தனக்கு என்ன தேவையோ அதை எழுதி கொடுங்கள் என்று சொல்லலாம். அப்படி ஒரு அரசு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அவர் வர மறுத்திருக்கலாம். ஆனால் அங்கிருந்து நம்முடைய காவல்துறையுடைய மரியாதையை ஏற்றுக்கொண்டு பேரவைத் தலைவர் அணிவகுக்க கூட்டி அவருடைய ஆசனத்தில் உட்கார்ந்து என்ன சொல்லுகிறார் என்றால், சட்டப்பேரவையை ஜனநாயக மரபுகளை அனைத்தையும் தூக்கி எறிந்து ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளியை ஏற்படுத்தியிருக்கிறார். தமிழக காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இது போன்ற செயல் இனிவரும் காலங்களில் நடக்கக்கூடாது. இதெல்லாம் ஒருபோதும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக கேரளா ஆளுநர் என்ன செய்தாரோ அவராவது முடிவுரையை படித்தார். இவர் எதையுமே படிக்கவில்லை. இவருடைய மனம் போன போர்க்கு தமிழ் வார்த்தையில் தெரியாத தப்பி தவறி பாதி தமிழ் பாதி இந்தி பாதி உருது இதையெல்லாம் கலந்து பேசினார். மீதி நேரங்களிலே எல்லாம் ஜனநாயக மரபுகளை மீறி ஒரு மிகப்பெரிய அவலத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த கரும்புள்ளி தமிழக ஆளுநரால் தமிழக சட்டப்பேரவையில் வரலாற்று சிறப்புமிக்க சட்டப்பேரவை, பெருந்தலைவர் காமராஜர் போன்றவரெல்லாம் உட்கார்ந்த இடம், இந்த இடத்தில ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அதை வன்மையாக கண்டிக்கிறோம்.